நாதரே உலகையாலும் பிராணநாதா ஆகட்டும்படி நாதரே இந்த உலகையாலும் பிராணநாதா நீங்கள் கொண்டு மன தகலாசு நானோ கண்ணே மன்ன எங்கி மனப்படினேன் என் மன்னவா பாஞ்சாலி தங்களுடைய திவ்ய திருப்பாதங்களுக்கு மல்லிகை முல்லை மலர்களை எல்லாம் கொண்டு வந்து திரௌபதி என்று சொல்லக்கூடிய ரகவதால் உங்கள் பாதத்தை பணிந்தேன் மன்னா. கண்ணே அந்நாசி நாயகமே அருங்கிலி பாஞ்சாலி மன்னா. ஆஹா, இந்த கணவருடைய பாதத்தை உண்மை நாளொரு தினமும் தவறாம படிக்கி 4 திசைகளும் சென்று நறுமலரெல்லாம் பறித்து கணவாளனுடைய பாதத்தை மகிழ்ச்சியாக பணிந்ததனால் இந்த பரந்த உலகிலே நீ எப்படி வாழ்வாய் திருவிழமா? எப்படிங்க? கண்ணை எந்த திருப்பாதம் மலர் புரிந்தாலே
எப்படி சுவாமி? அதுங்களே பாஞ்சாலி என் பாதார வந்தங்களுக்கு ஆதாரமாக படிந்ததனால் இந்த பரந்த உலகினிலே என்றும் நலமுடன் வாழ்வாய் வாழ்வாய். நீங்க வாழ்வான்னு சொன்ன வாழ்ந்திருப்பீங்க கோடி காலம். சத்திய கணவர் கொடுத்த வார்த்தை கைலேசர் வார்த்தையா, மாலையிட்ட மன்னர் கொடுத்த வார்த்தை மகேசர் வார்த்தையா, அந்த வார்த்தை எல்லாம் என் சில மீது இருந்தாலும் அந்த வருத்திலே இருந்தவரை 1000 தாதிமார்களை விட்டு அதிசீக்கிரமாக வளிமண்டலத்தில் கலத்தீர்களே, எதற்காக? என்ன காரணம்? ஏது காரணம்? இதோ இந்த அஸ்திராபுரத்தை 18 பாரத போர்க்களம் முடிந்து சீரும் சிறப்புமாக நம்ம அரசாட்சி செய்து இன்றோடு 24 நாட்கள் பட்டத்தை கட்டி எந்த ஒரு குறையும் இல்லாமல் படிக்கி நான் வச்ச சபதத்தின் பிரகாரம் எனக்கு ஒரே ஒரு சபதம் தான். என்ன பேசிட்டு நீ? பொறுமை என் சிரசிலே பூவை சூட வேண்டும். என் சிரசிலே பூவை சூடணும், நான் பூவோடு பொட்டோடு சிறப்பாக வாழணும் அப்படி என்பதற்காக விரித்து கொண்டது அள்ளி முடிய வேண்டி சபதத்தை வைத்து சபதத்தை முடித்து 18 முடித்தும் இன்றோடு 24 நாட்கள் ஆகிறது. உண்மையாகத்தான் நீங்க அரசாட்சி செய்து அத்தனாபுரத்துக்கு மன்னர் ஆயிட்டீங்க, நானும் பட்டத்து அரசு ஆகிவிட்டேன். இனிமேல் வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆயனோடு அருளால 5 பஞ்ச பாண்டவரோடு இந்த அருங்கிலியாகப்பட்ட சுகமாக வாழ்ந்து வருகிறோம். நமக்கு என்னங்க குறை இனிமேல் வரைக்கும் பாஞ்சாலி? அதனால நாம் சுகத்தோடு வாழ்ந்து வருகிறோம். என் மணிமகனமானது தரித்து 24 நாட்கள் ஆகிறது. இந்த 24 நாட்களையும் நான் சுகத்தோடு நம்ம வாழ்ந்து வந்தாலும் எத்தனையோ இன்பம் துன்பம் கஷ்டம் எல்லாம் பட்டோம். பட்ட கஷ்டம் எல்லாம் பறந்து போய்விட்டது. அதனால இந்த நாட்டு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், குடிமக்கள் எப்படி வாழ்கிறார்கள்? குடிமக்களுக்கு ஒரு குறை என்று ஏற்பட்டால் தீர்ப்பது கொற்ற கடமை. நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்று ஏற்பட்டால் தீர்ப்பது நாட்டு மன்னனுடைய கடமை. அப்படி இருக்க இதோ நான் ஆட்சி புரிந்து வருகிறேன். நாட்டு மக்கள் என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்றாங்க என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதனால் இந்த தினமாகிய நான் தேச விசாரணை செய்து பார்த்து விட்டு வருகிறேன். நீ சற்றே அரமனையில் இருக்க வேண்டும். நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம தருமபுரிய ராஜ்யத்தில எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க தேச விசாரணை செய்ய வேண்டும், புறப்பட வேண்டும். உம்மிடத்தில் ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு விடைபெற்று போகலாம் என்று உன்னை நான் வரவேற்கிறேன். உண்மையாகத்தான் அப்படியாகட்டும். பதனமாக சென்று வருகிறேன். நான் உடனே வந்து விடுவேன். அது மட்டும் இல்லாமல் அருமை ஐயா, மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் அம்பலக ஐயா அவர்கள் இன்னும் தூண்டாமணிகளுக்கு துளிர் விட்டு இருந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டுமா? அதுபோல இந்த நாடகத்தை நடத்துவதற்காக அரும்பாடுபட்ட அருமை ஐயா பேச வரணும். இன்னும் அருமை ஐயா எஸ்ஐ அவர்கள், அன்பழகன் ஐயா அவர்கள் நம்முடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்பேற்பட்ட நாடகத்தை நடத்துவதற்காக நமக்காக ஆதரவளித்துள்ளார், ஆதரவு கொடுத்தார். உண்மைதான், அழைப்பு கொடுத்தார். உண்மைதான். அவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக நோயற்ற வாழ்வு பெற்று வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திப்போம். இறைவனை வேண்டிக் கொள்வோம். ராமோஜியம் ஆகட்டும். காவலாளிகளே உடனடியாக வருங்கள். என் தேவிடத்தில் விடைபெற்று விட்டேன். இப்பொழுது நான் தேச விசாரணை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த மன்னனாக விளங்கக்கூடிய தருமருடைய ஆட்சி எப்படி செய்கிறார்கள், நீதி நேர்மை நெடுமுறை தவறாமல், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் அரசாண்டு வருகின்றனே இந்த மன்னனாக விளங்கக்கூடிய தர்மராசன் என்னுடைய ஆட்சி பத்தி எப்படி உலகத்திலே மக்கள் பேசுகிறார்கள் என்பதெல்லாம் நான் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால இத்தனை நாட்களா தெரியவில்லை, இனிமேல் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக சென்று நான் தேச விசாரணை செய்ய வேண்டும். சரி, மிக ஜாக்கிரதையாக சீக்கிரமாக ஏற்பாடு செய். சரிங்க, சென்று வரவா? அறிவியல் சபையர்களே, இப்படியாகத்தானே தர்மர் செல்ல அதே சமயத்தில் திருலோக செஞ்சாரி ஆனக்கூடிய நாரத சிகாமணி சபைக்கு வருகின்ற விதம் காண்க.
அகத்தை காத்தவர்க்கு நாராயண 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 அகத்து பாண்டவரே நாராயண பாண்டவரை காத்த கண்ண நாராயண 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 பத்ரம் நாராயண 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 ரூபாய்க்கு பதினாராயணா அபச்சாரம் 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 எங்க பார்த்தாலும் விபச்சாரம் 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 ஆத்தா கருமல கோத்தாங்கோமால தண்டாயுதபாணி 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 2000 ரூபாய காணா சிவசங்கரா பட்டத்துக்கு தெங்குறான். என்ன ஒரு ஆச்சரியம். இரு, எனக்கு வாழைப்பழம் மாலை வருகிறது, அதை நான் அணிந்துவிட்டு உன்னிடத்தில் நான் பேசுகிறேன். பூச்சேரி பெரிய சமண்ணா, ஐ லவ் யூ, பாய். ஜோரா இருக்கிறீங்க போங்க. இன்னும் பெரிய என்ன இன்னும் என்னுடைய வேடத்தை பாராட்டி பெரியண்ணா அவர்கள் அவருடைய சொத்தில் இருந்து 20 ரூபாய் அன்பளித்துள்ளார். அவர்கள் எந்த முக போனாலும் தங்குமுகம் ஆண்டி அவருடைய பிள்ளை குட்டிகளை பேரம் பேத்திக்கணும் என்றும் நலமுடன் வாழ வேண்டும். ராமோ ஜெயம். சிசியா சாமி ஊக்கு கொடுங்கள். என் கேள்விக்கு விட வேண்டும் பாலா. கேட்டுக்கிறேன், உள்ள போய் கேட்டுக்கிறேன். சிசியா குருவே, என்னிடத்தில் தவறாக பேசினால் உனக்கு சாபத்தை அளித்து விடுவேன். உன்னை எடுத்து நான் தவறாக பேசவே இல்லை. அப்ப எப்படி எனக்கு சாபம் கொடுப்பேன்? என்னடா பழிச்சு காட்டுறியா? ஏய் மியா 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 பேசுறது பாரு. மூக்குல பேசாத சாமி, வாயில பேசு சாமி. என்ன ஒரு எதிரா பேசுவாங்க, மூக்குல தான் பேசுவாங்களா? ஆமா. ஐயா, நீ எதுல பேசுவ? வாயில தானே பேசுவாங்க. ஆமா, நானும் வாயில தான் பேசுறேன். நீ ஏன் சாமி மூக்குல சாபத்தை அளித்து விடுவேன், ஜாக்கிரதை. நான் வந்த உடனே ஹோட்டல் கடையில் சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டேன். சாம்பார் சாதம் இல்லப்பா, உன்னை ஒரு பெரிய பாறாங்கல்லாக சபித்து விடுவேன், ஜாக்கிரதை. சாபம் கொடுப்பீங்களா? ஆமா, சாபமாடா சாபம். அவ்வா, பாறாங்கல் சாபம் கொடுப்பீங்க? ஆமா. எனக்கு நீங்க பாறாங்கல் சாப்பிட வேலைக்கே செய்ய முடியாது. என்கிட்ட 5 ரிங்கில முடி இருக்குது. எதுக்கு உதவாத மொன்ன உளி. மொன்ன உளி. அந்த உளிய வச்சு அடிக்கிற அடியில சுக்குநூறு நொறுக்கி போயிரும் பாறாங்கல் சாப்பிட. அப்படின்னா பாறாங்கல் சாபத்துக்கு பயப்பட மாட்டேன்? பயப்படவே மாட்டேன். உன்னை ஒரு நெருப்பாக சபித்து விடுவேன். நெருப்பு சாப்பிட மட்டும் வேலைக்கே ஆகாதுங்க. ஏன்? எத்தனை நெருப்பு நான் பார்த்திருக்கிறேன். எத்தனை நெருப்பு பார்த்திருக்கிறேன்? நிறைய நெருப்பு பார்த்திருக்கிறேன். அப்படியா? சிகரெட் நெருப்பு பார்த்திருக்கிறேன், பீடி நெருப்பு பார்த்திருக்கிறேன். எல்லா நெருப்பையும் பார்த்தாச்சுங்க. 7 இன்ச்சு என்கிட்ட பைப் இருக்குது. சரி, 7 இன்ச்சு பைப் வச்சிருக்கிறேன். மேட்டூர் அணையிலேயே தண்ணி வத்தனாலும் வத்துமோ தவிர நான் வச்சிருக்கிற பைப்புல தண்ணி வத்தவே வத்தாது. 24 ஹவர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ்? ஆமா. அப்படி சர்ன்னு விட்டு அணைச்சு போடுவேன். அப்படியா? தம்பி, அண்ணா, அந்த பைப்புல தண்ணி வத்திருச்சுனா நீ அவ்வளவுதான், கணக்கு நேர் போய் சேர்ந்துக்க வேண்டியதான். போய் சேர்ந்துட வேண்டியதானா? ஆமா. சரி. சித்தியா, உன்னை ஒரு பொட்ட கழுதையாக சபித்து விடுவேன், ஜாக்கிரதை. பொட்டக்கழு சாப்பிடுமா? ஆமா. அவ கவலை. ஏய், என்னங்க பொட்டக்கழு சாப்பிடுறீங்க? ஏங்க, ஏய், இந்த கழுதை சாப்பம் கொடுக்கறது பத்தி பிரச்சனை இல்ல. சரி. ஆம்பளை கழுதை திடீர்னு எங்கிருந்து வருதுன்னு தெரியல.
இந்த பொட்டக்காலத்தி பார்த்த உடனே சாமி 4.5 கால அலம்பிட்டு வருதுங்க. 4.5 கால ஓய் 4 கால் அப்புறம் எல்லாத்துக்கும் 4 கால் தானே இருக்கும். எங்க 1/2 கால் இருக்குதுங்க. எங்க இருக்குது? நேத்து நான் காலையில பார்த்தேன். எங்கடா காலையில 1/2 கால் எங்கடா? காலையில கூட்டிட்டு போய் காட்டுறவாங்க. எங்க பாத்தங்க பவானி பாலத்து கடையில பார்த்தவாங்க. காட்டுறவாங்க. சரி காலையில போய் பாத்து. அவர் அந்த ஊர் தான். அதனால வேண்டாம். பொட்டக்கால சாப்பிட வேண்டாம் சாமி. சரி அந்த சாப்பிட வேண்டாம். நீங்க என்ன எனக்கு சாபம் கொடுக்கறது? நான் யார் தெரியுமா? யாரு? எப்பேற்பட்டவன் தெரியுமா? கோவிந்தமலை பாலகோமாளி. அதெல்லாம் உனக்கு கேட்டாங்களே இப்ப. அதெல்லாம் உனக்கு கேட்டாங்களே இங்க. இதான் யாருன்னு கேட்டீங்க? நான் யாருன்னு தெரியுங்களா? யாரு? ஏங்க எனக்கும் மந்திர தந்திரம் மாயாஜாலம் ஊடு விட்டு ஊடு பாய்வேன். எடுத்து அடிக்கல. எதுக்கு ஊடு விட்டு ஊடு போய் புரிஞ்சு சொல்றீங்க? கூடு விட்டு கூடு பாய்வேங்க. அட கூடு விட்டு கூடு பாய்வேன். கூடு விட்டு கூடு பாய்வேன். சரி. மந்திர தந்திரம் மாயாஜாலம் எல்லாமே எனக்கு அத்துப்படி. அப்படியா? மந்திரகத்தை தெரியுங்க. கொல்லிமலையில போய் மந்திரகத்தை வந்திருக்கிறேன். தம்பி கொல்லிமலை போய் மந்திரம் கத்துக்க வேணாம்னு சொல்ல. மந்திரம் கத்துக்க அப்பதான் ஏதோ சாப்பிடணும்னு சொன்னாங்களா? ஆமா 3 வாட்டி தின்னேன். என்ன தின்ன? பிய தின்னேன். என்னது? 3 வாட்டி தின்னேன். என்னது தின்ன? பிய தின்னேன். எப்படி தின்ன? வப்பு 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 தின்னேன். அப்படியா? சிதியா ஓய் அப்ப நீ எந்த சாபத்துக்கு பயப்பட மாட்ட? எனக்கு நீங்க என்ன எனக்கு சாபம் கொடுக்குறீங்க? நான் கொல்லிமலையில போய் மந்திரகத்தை இருந்தேன். கொல்லிமலைப்பா. அடாமாம் கொல்லிமலை. சோ அப்படி சொல்லக்கூடாது. கொல்லிமலை. கொல்லிமலை. எப்படியே நான் சொல்ல போய் சொல்லி மந்திரத்தை எடுத்து விடுறேன் பாருங்க. என்னடா உள்ளார ஆட்டி இருக்கிற கை விட்டுட்டு மந்திரம் 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 எடுத்து விட. அப்படி சீக்கிரம் வந்துருச்சு. ஓம் கிரீம் 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 ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வேணும்னா மோர்பாலை வா சந்தையில வாங்கி தரேன். சந்தையில ஐஸ்கிரீம் விற்கிறாங்களா? ஆமா சரி சந்தைக்கு பக்கத்துல கடைங்க. ஐஸ்கிரீம் யாருங்க கேட்டாங்க? மந்திரம் இதெல்லாம். மந்திரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சரி மந்திரம் போடு. தின்னு எனக்கு தான் தெரியும். சரி தின்னு. ஓம் கிரீம் 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 ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம். சண்டிமுண்டி சமுண்டி சாமுண்டி மாமுண்டி மாமுண்டி காளிமூலி காளிமூலி கல்கத்தா வாளி கல்கத்தா வாளி காலவாளி தக்காளி 3.25 நாளில இந்த நாரதர வேஷக்கார காளி. நாராயண நாராயண நாராயண. எதுவுமே ஆகாம இருக்கிறாரு. எனக்கு சாபம் பலிக்காதப்பா. ஏப்பா? நான் தேவர் பிள்ளை. ஓ தேவட பிள்ளையா? தேவர் பிள்ளை. தேவர் பிள்ளை. ஓ தேவர் பிள்ளையா? நீ மானிட பிள்ளை. நான் மணிக்கு பிள்ளை இல்ல. மணிக்கு இல்லப்பா, மானிட பிள்ளை. மானிட பிள்ளை. ஆமா சரிங்க. சிதியா உன்னுடைய வீண் விளையாட்டெல்லாம் போனால் போகட்டும். சீராக அமைந்திருக்கும் தெய்வீக சபை ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்த அறுபெரும் தாய்மார்களும் இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் இத்திங்கார சபையில் அமைந்திருக்க செங்கமாமுடிய பெண் துணை சின்னத்திரை புகழ் கலைமகள் நாடக சபா எங்கள் குரு கோவிந்தமலையே வடிவேல் வாத்தியார் சார்பாக மற்றும் தும்மங்குறிச்சி கே சுக்காரன் வாத்தியார் சார்பாக என் நெஞ்சார்ந்த முதற்கண் வணக்கம். சித்தியா அப்படி இருந்தாலும் இன்று வைக்கக்கூடிய நாடகம் என்ன? என்ன நாடகம்? பெருக்கான் சண்டை கருப்பாம்பூச்சி. பெருக்கான் சண்டை கருப்பாம்பூச்சி வதையா? அப்படிதான் சொன்னாங்க. பெருக்கான் சண்டை கருப்பாம்பூச்சி பிறப்பு. சித்தியா இந்த பெருக்கான் சண்டை கருப்பாம்பூச்சி பிறப்பு இந்த நாடகத்துல நான் என்ன வேஷம், நீ என்ன வேஷம்? தெரியாது. நீ பெருக்கா, நான் கருப்பாம்பூச்சி. பெருக்கானா? ஆமா. பெருக்காவா காலையில எங்குள்ள பிடிச்சி தரேன். 700 ரூபா போட்டு ஆட்டுக்கறி எடுத்து திங்க வக்கில்லாத பையன் நீ. பெருக்காங்கறி திங்கிற கூதி நீ. என்கிட்ட நீ வை பேசி நீ எல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம். ஓகே குட் மார்னிங். சித்தியா இன்று வைத்துக்கூடிய நாடகமோ ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி வனவாசம். பாஞ்சாலி வனவாசம் செம்பகவல்லி திருமணம். இந்த நாடகத்துல நீங்கள் யாரு, உங்களுடைய பேர் என்ன? சத்திய லோகவாசே
சித்தியா, என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்னங்க? சத்திய லோகவாசன். ஓ, சத்தியமங்கல வாசன். சத்தியமங்கலமா? சத்தியமங்கலம் போனாங்க. அது போன்றதான கோபி பக்கமா? சத்தியமங்கலம் இல்ல, சத்திய லோகவாசன். சத்தியமுகம் இன்று செல்வேன். என்னுடைய பெயரோ இந்த உலகத்தையே ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய நாரத சிகாமணி. ஏய், உன் மேல இருக்கிற நான் தானே எனக்கு வந்துச்சு. அப்படிங்களா? சரி சரி, என்ன சொல்லாதீங்க, நாங்க செஞ்சோம். என்ன வேணா? என்னுடைய பெயரோ நாரத மகாமுனிவர். சித்தியா, அப்படி என்னுடைய பெயர் நாரத சிகாமணியா இருந்தாலும் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை யாருங்க? யார் தெரியுமா? யாருங்க? 10 மாதத்தான் சுமதி